இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீகமான குப்தமான, அதாவது மறைமுகமான ஆன்மீக மீட்புப் படை வீரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் முழு உலகையும் விடுவிக்க வேண்டும். மூழ்கிய படகை அக்கரைக்கு கொண்டு செல்லவும் வேண்டும். ராஜ்யத்தை பலனாக அடையச் செய்யும் படிப்பிற்கான இறைத்தந்தை பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியை சங்கமத்தில் தந்தை திறக்கின்றார். இங்கு உங்களுக்கு எந்த ஒரு தொழிலோ உற்றார் உறவினர்களோ கிடையாது. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திப்பதற்குச் செல்கிறோம் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வருகிறீர்கள். தந்தை வந்து கற்றுக் கொடுப்பது கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களது படகு கரை சேர்ந்துவிடும். ஒவ்வொருவரின் படகும் மூழ்கியிருக்கிறது. யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு படகு கரை சேரும். இது துக்கம் நிறைந்த கடலாகும். ஆத்மாவானது இப்பொழுது அசுத்தம் நிறைந்த சேற்றில் மாட்டிக்கொண்டு விட்டது. ராவணன் துக்கம் நிறைந்த கடலில தான் மூழ்க வைக்கிறது. தந்தை வந்து சுகம் நிறைந்த உலகிற்கு அழைத்துச் செல்கின்றார். இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் என்ற புதைகுழியில் மாட்டி அசுர வம்சத்தினர்களாக இருக்கின்றனர். மனிதர்கள் மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான ராஜயோக கல்வியை கற்பிப்பது என்பது நடக்காத காரியமாகும். ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது, பிறகு மறைந்துவிடும். நீங்கள்தான் ஸ்ரீமத் படி நடந்து பிராப்தியை அடைகிறீர்கள். ராஜயோகம் கற்பிப்பதற்காகவே தந்தை வருகின்றார். இப்படிப்பட்ட படிப்பு வேறு எங்கும் கிடையாது. காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றியடையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். உறுதிமொழி செய்விக்கின்றார். நாம் இப்பொழுது ஒரே பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நமது ஆத்மாக்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் கூடவே உங்களது சரீரமும் அலங்கரிக்கப்பட்டுவிடும். ஆத்மா தூய்மையாவதன் மூலம் சரீரமும் சதோ பிரதானமானதாக கிடைக்கும். சதோ பிரதான தத்துவத்தின் மூலம் சரீரம் உருவாகும். இம்சைக்கான விஷயம் எதுவும் கிடையாது. உங்களது படிப்பும் குப்தமானது ஆகும். நீங்கள் ஆன்மீக மீட்புப் படை வீரர்கள். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் சதோ பிரதானமாக இருந்தபொழுது தூய்மையாக இருந்தோம். சாந்தி தாமம், சுகதாமத்தில் அவசியம் தூய்மையானவர்கள்தான் இருப்பர். இவையனைத்தும் இப்பொழுது புத்தியில் வருகிறது. எவ்வளவு எளிதான விஷயமாகும். இவ்வளவு பதீத ஆத்மாக்கள் மேலே எப்படி செல்ல முடியும்? அவசியம் தூய்மையாகித்தான் செல்வார்கள். உலகம் நெருப்பு பற்றி எரிந்த பின்பு அனைத்து ஆத்மாக்களும் சென்றுவிடும். மற்றபடி சரீரம் இருந்துவிடும். பாரதம் சத்யுகத்தில் தூய்மையாக இருந்தது. அங்கு அசுத்த ஆத்மாக்கள் இருக்க முடியாது. உண்மையில் இது ருத்ர ஞான யஜ்ஞமாகும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.